பானிபூரி சாப்பிட போவோமா? வணக்கம் மக்களே, நான் தான் உங்க ஷெப்பாண்டா. தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் பக்கத்துல பிஹெச்டி பானிபூரின்னு ஒரு சின்ன ஸ்டால் போட்டு அக்கா உட்காந்துருந்தாங்க. என் அண்ணன் இங்கே சொன்னா இங்கே பானிபூரி ரொம்ப நல்லா இருக்கும், நான் தஞ்சாவூர் எப்போ வந்தாலும் ட்ரை பண்ணுவேன்னு சொன்னான். அப்போ எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. எங்கள் அண்ணையை பார்க்க வர சாக்கில் தலைவர் கடையாக பொறுக்கி இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. சரி, என்னோட ஃபேவரட் வந்து மசாலா பூரிங்க. ஆனால் எங்கள் அண்ணன் சொன்னால் ஃபர்ஸ்ட் நீ பானிபூரி ட்ரை பண்ணி பாரு, இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் பானிபூரினா. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டதுக்கு அக்கா 3 விதமான சாஸ் சர்வ் பண்ணுறாங்க. ஒன்று புளி, பூண்டு அண்ட் புதினா. இது 3த்தையும் சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்னா எனக்கு ஒரு பானிபூரியை கொடுத்து நீ எப்படி சாப்பிடணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அண்ணன். கொஞ்சமாக புளி, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் புதினா எடுத்து சாப்பிட்டா எங்க தஞ்சாவூருக்கு உடனே வாங்க, அந்த அளவுக்கு ஃபீலாக இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நாங்கள் ஒரு பிளேட் தானே ஆர்டர் பண்ணோம், திருப்பி 2 பிளேட் ஆர்டர் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். எங்கள் அண்ணிட்டு ஒரு பீஸ் கொடுத்தா அவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருக்காங்க, ஜூஸ் குடிக்கிற மாதிரி. சரியான ஃபன்னு, செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அடுத்து எங்கள் அண்ணியோட ஃபேவரெட்டு காளானுங்க, ரோட்டு கடை காளான். அது செய்யும் போது பயங்கர ஃப்ளேவராக இருந்துச்சுங்க. அந்த இடத்த சுற்றி சரியான அறமாக இருந்துச்சு. அக்கா கொஞ்சம் கூட சரி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க சர்வ் பண்ணும் போது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அக்கா ஃபுட் சர்வ் பண்ணும் போது. ஏன்னா நம்ம ஒரு கடை வச்சுருக்கோன்னா யாரையுமே மூஞ்சி சொல்லிக்கிறவங்க நடக்கக்கூடாது. அந்த அக்கா பயங்கரமாக சர்வ் பண்ணாங்க ஃபுட்டு, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த விஷயம். காளான் ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சு. அப்புறம் காளான் தட்டில் கொடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக கார்னிஷ் கொடுத்தாங்கல்ல, அது வேறு லெவல் டாப் மேட்சுங்க ஃபுட்டு சீரியஸாகவே. அதில் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், பச்சை பட்டாணி, கொஞ்சோண்டு புதினா மேலே தூவி விட்டுட்டு ஒரு பானிபூரி நசுக்கி தூவி விட்டாங்க பாருங்கள். மலைச்சாரலுமே தூவி விட்டு சரியான சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்கவே பயங்கர டெம்ப்டியாக இருந்துச்சு. எங்கள் அண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. திருப்பி நான் 2 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஃபேவரெட்டு மசாலா பூரி, அதை மறந்துடக்கூடாது இல்லை. அக்காட 2 மசாலா பூரி கேட்டிருந்தாங்க. அக்கா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. மசாலா பூரி நிறைய நிறக்க வச்சு சாஸை ஊற்றி கொடுக்கும்போது சரியான வாரங்க. அந்த அரோமா பயங்கர சூப்பராக இருந்துச்சு. என்னோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்க, எனக்கு வந்து கடையில் வந்து நீட்னஸ் ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் கடை டாப் மேட்ச் தான் சொல்லுவேன். ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருந்துச்சு கடை. பானிபூரி டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. முக்கியமாக அந்த சாஸோட ஃப்ளேவர் வேறு மாதிரி இருந்துச்சு. தஞ்சாவூர் மக்களே மறக்காமல் அக்காக்களை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உண்மையிலே நம்ம சிங்கப்பெண்ணை எங்கெங்கேயே தர்றோம், அக்கா தான் அது சிங்கப்பெண்ணே. உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருந்துச்சு. பானிபூரி, ரோட்டு கடை காளான் அண்ட் மசாலா பூரி டாப் மேட்ச்னு சொல்லணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.